பெண்ணோட கண்ணுல இருந்து ரத்தம் வந்திருக்கிறது, உதடு வாய் உதடு பகுதிகளில் ரத்தம் வந்திருக்கு, பிறப்புறுப்பில் ரத்தம் வந்திருக்கின்றது, கழுத்து எலும்பும் வேறு சில முக்கியமான இடுப்பெலும்பும் வந்துட்டு உடைந்திருக்கிறது. இது வந்து ஒரு நபரால் செய்யப்படவில்லை. அப்ப மற்றவர்கள் யாரு? இவங்க மற்றவர்களை யாரையோ மூடி மறைச்சிட்டு இந்த தந்தை ராய் மட்டும் வந்துட்டு பலிகடாவாக்கி இந்த கேஸை முடிக்க போறாங்களா? சக மாணவருடைய மரணத்துக்காக வந்து கேள்வி கேட்டுட்டு போராட்டம் பண்ணும்போது எதற்காக இத்தனை பேர் இரவு நேரத்துல வரணும், யார் அவங்களை அனுப்பிச்சாங்க, எதுக்காக அனுப்பிச்சாங்க, என்ன நோக்கம் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது பாத்தீங்க சஞ்சய் ராய் மேல அவன் மேல ஏகப்பட்ட வழக்கு. அந்த பர்டிகுலர் மருத்துவமனையிலேயே அங்க வந்த ஒரு பெண் நோயாளிக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆக அவருடைய கேரக்டர்லயே ஒழுங்காவே இல்ல. திருப்பி தவறு நடந்துச்சு அப்படின்னா மருத்துவமனையில பாத்தீங்கன்னா நாயும் உள்ள போகுது, குரங்கும் உள்ள போகுது, எலியும் போகுது, பூனையும் போகுது, மது அருந்தி விட்டு நபர்களும் போகிறார்கள். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்துடைய செயலாளர் டாக்டர் சாந்தி ரவீந்திரநாத் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோடு கொல்கத்தாவில் ஒரு டாக்டருக்கு நடந்த பெருந்துயரத்தை குறித்து நாம் வந்து பேச போறோம். வணக்கம். வணக்கம். கொல்கத்தா மாணவியுடைய இந்த மரணம், இந்த படுகொலையில நிறைய சமூக ஊடகங்கள்ல இந்த போஸ்ட்மார்ட்டம் சம்பந்தப்பட்டும் அந்த காயங்கள் குறித்தும் நிறைய தகவல்கள் வந்து வெளிவருது. எதுமே உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத கொஞ்சம் மெடிக்கலா மக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட கண்ணுல இருந்து ரத்தம் வந்திருக்கிறது, உதடு வாய் உதடு பகுதிகளில் ரத்தம் வந்திருக்கு, பிறப்புறுப்பில் ரத்தம் வந்திருக்கின்றது, கழுத்து எலும்பும் வேறு சில முக்கியமான இடுப்பெலும்பும் வந்துட்டு உடைந்திருக்கிறது. இது எல்லாமே வந்துட்டு எல்லா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியில வந்திருக்கிறதுனால உணரப்படுகிறது. இது வந்து இது எப்படி சாத்தியமாயிருக்கும், ஒரு நபரால செய்திருக்க முடியுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி. அது நிச்சயமாக ஒரு நபரால் மட்டுமே செய்திருக்க முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும் பொழுது இது நமக்கு வெளிப்படையா தெரியும் பொழுது அங்க என்ன நடந்தது, எத்தனை பேர் வந்தாங்க, யார் வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, அந்த பெண்ணுக்கு வந்துட்டு வேற ஏதாவது துன்புறுத்தல் இப்ப என்ன சமூக ஊடகங்கள்ல அந்த கல்லூரி சார்ந்து வருகின்ற சம்பவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த பிரின்சிபால் தொடர்பு படுத்தி வருகிறது. அவர் பாஸ் பண்றதுக்கு வந்து பணம் கேட்பாரு. அதனால ஏற்கனவே அந்த காலேஜ்ல வந்து இப்ப அந்த பிரின்சிபாலுக்கு அகெயின்ஸ்டா போராட்டம் நடத்தி அவர் டிரான்ஸ்ஃபர் ஆறாரு, 2 வாட்டி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காரு, திருப்பி வந்திருக்காரு. இது மாதிரி எல்லாம் பல நிகழ்வுகள் வருகின்றன. இதுல வந்துட்டு நாம் விசாரித்த வகையில் அந்த பாஸ் பண்றதுக்கு பணம் வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து பலர் வந்து உறுதிப்படுத்த தகவல் சொல்றாங்க. ஆனா இது மட்டும் அல்லாமல் அங்கே வந்து ராக்கெட் நடக்குது, இல்ல போதைப் பொருள் ராக்கெட் நடக்குது, உறுப்பு மாற்று ராக்கெட் நடக்குது என்று பல தகவல்கள் வருகின்றன. இது எல்லாமே உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாக இருக்கின்றன. ஆனாலும் 2 விஷயம் உறுதியா இருக்கு. இது வந்து ஒரு நபரால் செய்யப்படவில்லை. அப்ப மற்றவர்கள் யாரு? இவங்க மற்றவர்களை யாரையோ மூடி மறைச்சிட்டு இந்த தந்தை ராய் மட்டும் வந்துட்டு பலிகடாவாக்கி இந்த கேஸை முடிக்க போறாங்களா அப்படிங்கிறது ஒண்ணு. இது சிபிஐல இருக்கிறதுனால இதை விரைந்து தவறு செய்தவர்கள் அனைவரையும் கண்டுபிடிக்கணும்ங்கிறது ஒண்ணு. இன்னொரு விஷயம் வந்துட்டு அந்த மாபோட அட்டாக். சோ இது மாதிரி ஒரு மரணம் நடந்திருக்கும் பொழுது போராட்டம் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்க வந்து சக மாணவருடைய மரணத்துக்காக வந்து கேள்வி கேட்டுட்டு போராட்டம் பண்ணும்போது எதற்காக இத்தனை பேர் இரவு நேரத்துல வரணும், யார் அவங்களை அனுப்பிச்சாங்க, எதுக்காக அனுப்பிச்சாங்க, என்ன நோக்கம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இதுல இருக்கின்ற வேறு சில முடிச்சுகளையும் கட்டாயமாக அவிழ்க்க வேண்டும், இதை சரி செய்ய வேண்டும். சோ இது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்டா இருக்கலாம். இது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம வெறும் வந்து பாலியல் ரீதியான இருக்கலாம், இல்ல மற்ற சம்பவங்கள் இப்ப நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டமே கிடையாது. ரொம்ப காலதாமதம் செய்யக்கூடாது. காலதாமதம் செய்ய தவறு இழைத்தவர்கள் வந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப இந்த கொல்கத்தா டாக்டர் மாணவியுடைய இந்த படுகொலையை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல இப்ப நேற்று வந்து கோயம்புத்தூர்ல இதே மாதிரி பயிற்சி மாணவிக்கு பாலியல் தொல்லை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து போராட்டம் நடக்குது. டியூட்டி டைம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலையில டியூட்டி டைம்னா 8 மணி நேரம், இரவு பணி வந்து 12 மணி நேரத்துக்கு மிக கூடாது. சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் சார்பாக பயிற்சி மருத்துவர்கள், முதுகலை மருத்துவ மாணவர்களுடைய பணி நேரம் தொடர்ந்து பல மணி நேரமாக இருக்கின்றது. அது வந்து சரி செய்யப்பட வேண்டும், குறைக்கப்பட வேண்டும். 8 மணி நேரத்துக்கு மேல இருக்கக்கூடாது என்று வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்து அதுல வந்துட்டு ஃபேவரபிளா ஜட்ஜ்மெண்ட் வாங்கி வச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் ஒரு 2019 2-3 வழக்குகள் தொடுத்திருந்தோம். அதன் அடிப்படையில் பயிற்சி மருத்துவர்கள் இவ்வளவு நேரம் தான் வேலை செய்யணும் இதன் அப்படின்னு சொல்லி சர்க்குலர் ஜிஓ எல்லாம் போட்டுட்டாங்க. ஆனா அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது முக்கியமான பாயிண்ட். சோ அப்ப நடைமுறைப்படுத்தணும். யாருமே தொடர்ந்து 36 மணி நேரம் வந்து பணி வாங்கக்கூடாது. 8 மணி நேரம், இரவு பணி என்றால் 12 மணி நேரம். அந்த 12 மணி நேரம் கூட பாதுகாப்பு. நைட் 8 மணிக்கு டியூட்டிக்கு வந்தா அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு போகணும். நடுவுல வந்து டியூட்டி சேஞ்ச் ஓவர் இருக்கிறதுல பாதுகாப்பு பிரச்சனை வருங்கிறதுக்காக தான் அந்த 12 hours சொல்றோம்.
ஸோ அப்ப 8 hours 12 hours இந்த ஷிஃப்ட் தவிர வேற இருக்கக்கூடாது. அப்படியே கரெக்டா 8 hours ஷிஃப்ட் போட்டா மூணு ஷிஃப்ட் போட முடியும். அல்லது அவங்களுக்கு இப்ப செக்யூரிட்டி ரீசன் இருந்ததுன்னா 12 hours போடலாம், அதுக்கு மேல இருக்கக்கூடாது என்பதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக அவங்களுக்கு வந்து டியூட்டி டைம்லயோ அந்த அந்த நேரத்துல ரெஸ்ட், இப்ப ரெஸ்ட்ங்கிறது ஏன்னா அவங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்கு அதுக்குன்னு ஒரு ரூம் வேணும். அந்த ரூம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இருக்கு. அந்த ரூம் வந்து ரொம்ப தூரமா இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம எங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்களை பின்தொடர்வதில் ரொம்ப எளிதா இருக்கும். இரவு நேரங்களில் பல சமூக விரோதிகள் மது அருந்துகிட்டு அந்த மருத்துவமனை போன்ற வளாகங்களில சுத்தி கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்க போறாங்க, தனியா போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வருது. ஆகவே அந்த ஓய்வு அறை என்பது பக்கத்துல டியூட்டி ரூமுக்கு பக்கத்துல இருக்கணும். சோ யாருமே வந்துட்டு பேஷண்டா பாத்துட்டு இருப்பாங்க, ரொம்ப நேரம் 10 மணி நேரம் படுக்கலாம் போறது கிடையாது. சோ அவங்க ரெஸ்ட் ரூம் போது சாப்பிடறதுக்கு அந்த நேச்சுரல் இதுக்கு மட்டும்தான் போவாங்க. சோ அப்ப பீரியட்ஸ் வந்து பேட் சேஞ்ச் பண்றதுக்கு அந்த மாதிரி விஷயங்களா தான் இருக்கும். சோ அதனால பக்கத்திலே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக அந்த ஹாஸ்டல், இப்ப பாத்தீங்கன்னா காலேஜுக்குள்ளார ஹாஸ்டல் வைக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஹாஸ்டல் இருக்கணும். அப்படி இல்லாம இதுக்காக கூட எங்க சங்கத்துல வந்துட்டு சில போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா மருத்துவ கல்லூரியில அந்த வளாகத்திலேயே மாணவர்களுக்கான விடுதி வேண்டும், அல்லது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல விடுதி வேணும். ரொம்ப தூரம் அவங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ அந்த டியூட்டி பார்க்கும்போது எமர்ஜென்சிக்கு அவங்க வர மாதிரி இருக்கும் தான், வேற வழி கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து டிராவல் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்படுகின்றது. இப்ப பாத்தீங்கன்னா சென்னை மருத்துவக் கல்லூரியில வந்து ஆண்கள் விடுதியை மாத்தி வேறொரு இடம் பண்றாங்க. சோ அவங்க வந்து பாதுகாப்புன்னு வரும்போது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண் மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பு வந்து தேவைப்படுகிறது. ஆகவே அப்ப வந்து கிண்டிக்கு இப்ப பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு எய்தாப்ல இருக்கிற ஹாஸ்டல தூக்கி கிண்டில இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டிக்கு போங்க, சைதாப்பேட்டைக்கு போங்கன்னா எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு. அப்ப நீங்க அங்கேயிருந்து எமர்ஜென்சிக்கு வரும்போது நிச்சயமாக பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெண் மருத்துவர்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, ஆண் மருத்துவர்களை நிறுத்தி செயினை புடுங்கிறது, காசை பர்ச புடுங்கிறது, எல்லாம் ஆக்சிடென்ட் வேகமா அவசரமா வரும்போது ஆக்சிடென்ட் நடக்கிறது, இது எல்லாமே நடக்குது. முக்கியமாக பல்வேறு இடங்கள்ல வந்து கேட்டே கிடையாது. யாரு அப்ப மருத்துவமனையில பாத்தீங்கன்னா நாயும் உள்ள போகுது, குரங்கும் உள்ள போகுது, எலியும் போகுது, பூனையும் போகுது, மது அருந்தி விட்டு நபர்களும் போகிறார்கள். வேறு சில மத்திய தமிழகத்துல இருந்த ஒரு மருத்துவக் கல்லூரி, பேர் சொல்ல விரும்பவில்லை, அந்த மருத்துவக் கல்லூரியில அந்த ஹாஸ்டலுக்கு வந்துட்டு கையில வந்து வென்ட்லானோட இருக்கிற ஒரு பேஷண்ட் அந்த சின்ன சவுறு தான், அது வேற ஏறி குதிச்சு அந்த பெண் மாணவியர் விடுதிக்குள்ளரே போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டாப்ல. இது வந்து தமிழ்நாட்டுல மத்தியில இருக்கிற ஒரு மருத்துவக் கல்லூரி, சோ அரசு மருத்துவக் கல்லூரி. சோ இந்த மாதிரி வந்து பல்வேறு சம்பவங்கள் நடக்குதுன்னா அந்த சவுறு வந்து சும்மா ஈஸியா ஏறி குதிக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் சாதாரண பிரச்சனைகள். ஆகவே இதெல்லாம் கூட சரி செய்யப்பட வேண்டும். அதனாலதான் சொல்றேன், இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மருத்துவமனை பாதுகாப்புக்குன்னு ஒண்ணு போடுங்க. யார் வேண்டுமானா எப்ப வேணுமா எங்க வேணா போகலாங்கிற நிலையை தடுத்துருங்க. இப்ப ஓபிக்கு ஒரு பேஷண்ட் வராங்கன்னா ஓபி ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போகணும், எமர்ஜென்சிக்கு கேஷுவாலிட்டிக்கு ஒரு பேஷண்ட் வராங்கன்னா ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போகணும். அவருக்கு வேற என்ன வேலை அந்த இடத்துல, அவ்வளவுதான். அந்த இடத்த அந்த கேம்பஸ் விட்டு அவங்க வெளியில போயிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி பாதைகள் இருக்கணும். அப்புறம் இந்த பக்கம் சுத்தலாம் அந்த பக்கம் சுத்தலான்ற மாதிரி இல்லாமல் எல்லா இடத்துலயும் வந்து அங்கங்க கேட்டு போடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிசிடிவி கேமரா வைக்கணுங்கிறது முக்கியம். அந்த சிசிடிவி கேமரா வந்து வேலையில இருக்க வேண்டும் என்று முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா சஞ்சய் ராய் மேல அவன் மேல ஏகப்பட்ட வழக்கு. அந்த பர்டிகுலர் மருத்துவமனையிலேயே அங்க வந்த ஒரு பெண் நோயாளிக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆக அவருடைய கேரக்டர்லயே ஒழுங்காவே இல்ல. சோ அப்ப திருப்பி அவருக்கு வேலை வச்சா ஒரு பொட்டன்ஷியலான தவறு செய்யக்கூடிய ஒரு நபரை வந்து நீங்க அங்க வச்சுட்டு திருப்பி தவறு நடந்துருச்சு அப்படின்னா அவர் அங்கேயே மது அருந்துறாங்க. அப்ப எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் அப்ப அந்த பெண்ணை வந்து எதை நம்பி பெண் மருத்துவர்களும் பெண் செவிலியர்கள்லாம் வேலைக்கு போவாங்க? இந்த சமுதாயத்துக்கு ஒரு அக்கறை இல்லையா? இந்த நேரத்துல அவங்க இறந்தவருக்கு அப்புறம் உடனே வந்து மெழுகுவர்த்தி ஏற்றுவதோ ஜஸ்டிஸ் ஃபார் அந்த டாக்டர் சொல்வதோ அதனால எந்த பயனும் கிடையாது. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தீவிரமாக மற்ற மருத்துவமனைகளில் இந்தியா முழுமைக்கும் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், உயரதிகாரிகள், நிர்வாகங்கள், மாநில அரசு, ஒன்றிய அரசு எடுக்கிறதா என்ற கேள்வியை அளவா மக்கள் வந்துட்டு கேட்கணும். இது போன்ற சம்பவங்கள் இந்தியா முழுமைக்கும் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் எந்த மருத்துவக் கல்லூரியில் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல், பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத ஒரு சிஸ்டத்துலதான் நம்ம பணிபுரிந்து கொண்டிருக்கின்றோம். இது பெண் மருத்துவர்கள் மத்தியிலே மிகுந்த விரக்தியையும் வேதனையையும் அளித்துள்ளது. பலர் வந்து இதுக்கு எதுக்கு இந்த வேலை செய்யணும் என்று பணியை விட்டு செல்கின்ற நிலைமையும் இருக்கின்றது. சோ இதெல்லாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக எபிடமிக் டைம்ல, பேண்டமிக் டைம்ல வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ஒரு ஆர்டினன்ஸ், ஒரு சட்டம், அவசர சட்டம் வந்து போட்டாங்க. கொரோனா வந்த காலத்துல மருத்துவர்கள் வந்துட்டு தாக்கப்பட்ட பொழுது அவங்க போயிட்டு சாம்பிள் எல்லாம் எடுக்கும் பொழுதெல்லாம் நீங்க உள்ள வராதீங்க எல்லாம் சொல்லும் பொழுது உடனே பாராளுமன்றத்தில் ஒரு அவசர சட்டம் போட்டு
ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்க்கான பாதுகாப்பு சட்டம் என்று போட்டாங்க. அந்த சட்டம் அந்த சட்டம் போடும் பொழுது அது அந்த டைமுக்கு மட்டும், கொரோனாக்கு மட்டும், பேண்டமிக்கு மட்டும், எபிடமிக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி சட்டம் போட்டார்களே ஒழிய பொதுவான நேரத்தில், பேண்டமிக் இல்லாத நேரத்திலும் பணிபுரிகின்ற ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கு, அந்த சுகாதார பணியாளர்களுக்கு, மருத்துவர்களுக்கு பாதுகாப்புக்கான சட்டம் என்று இயற்றவில்லை. சோ இதுதான் வந்து ரொம்ப வேதனையான விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல வந்து இது திரிணாமுல் காங்கிரஸா இருக்கிறதுனால, எதிர்கட்சியா இருக்கிறதுனால பாஜக அதுல இருக்கிற வந்து ஒரு பொலிட்டிக்கல் கெயினை எடுக்கதான் பாக்குறாங்களே ஒழிய இந்த பிரச்சனையுடைய அடிநாதத்தை நோக்கி தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கல. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கூட பாத்திருப்பீங்க, எஃப்ஐஆர் 6 மணி நேரத்துல போடணும், அந்த நிர்வாகத்துல தரப்பு இருக்கிறவங்க போடணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர், ஒரு ஜியோ போடணுமா, இட்ஸ் அ ப்ராசஸ், இட் வில் ஹேப்பன், ஆட்டோமேட்டிக்கா அது நடக்க வேண்டும். சரி, ஓகே, போட்டீங்க சர்க்குலர், வரவேற்கிறோம். ஆனா அதே நேரத்துல அந்த குற்றங்களை தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கறத பார்த்தா அதற்கு யார் பொறுப்பானவர்கள் அப்படி என்பதை பார்க்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். சோ அதை பத்தி யோசிக்காம அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் பலிகடா ஆகும்போது அவங்கள மேல போட்டலாம். இப்ப இந்த விஷயத்த சஞ்சய் ராய் இருக்காப்ல, சோ அந்த சஞ்சய் ராய் மேல போட்டுட்டு போயிடுவாங்க. சோ அவர் மேல வந்து அவருக்கு உச்சபட்ச தண்டனை கொடுத்தால் கூட அந்த பெண்ணோட உயிர் திரும்பி வரப்போறது கிடையாது. மாறாக இந்தியாவில் உள்ள பெண் மருத்துவத்துறை பணியாளர்கள் மத்தியில இருக்கின்ற அச்சத்தை நீங்க நீக்க போறது கிடையாது. அப்ப அச்சத்தை நீக்க வேண்டும். அதே நேரத்துல தைரியமா அவங்க வேலைக்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பெண் மருத்துவர்களுடைய எண்ணிக்கை அதிகம், செவிலியர்களுடைய எண்ணிக்கை அதிகம். பெண் சுகாதாரத்துறையில் ஆயா முதற்கொண்டு மருத்துவர் வரை அனைத்து பகுதிகளிலும் பெண்கள் அதிகமாக வேலை செய்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் வேணும். மற்ற துறை மாதிரி காலையில 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்து கடையை சாத்துறது கிடையாது. 24 மணி நேரம் வேலை செய்யணும். ஒரு எமர்ஜென்சி விரும்பினாலும் லீவ் போட முடியாது, ஆத்திர அவசரத்துக்கு லீவ் போட முடியாது, கட்டாயமா வரவே வேண்டும். பேண்டமிக் பீரியட்ல யாரும் வந்துட்டு லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா போர்ஸும் பிரைவேட் கவர்மெண்ட் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தது. ஒர்க் பண்ணணும்ன்ற வந்து வற்புறுத்தல் இருக்கு இல்லையா, ஒரு கட்டாயம் இருக்கிறது இல்லையா. சோ அந்த நேரத்துல வர்றவங்களுக்கு, வேலை செய்யறவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கலன்னா இந்த வேலையே வேண்டான்ற மாதிரிதான் போயிடுவாங்க. சோ இதை உணர வேண்டும். ஆகவே உடனடியாக சென்ட்ரல் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ப்ரொடெக்ஷன், ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ற சட்டத்தை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் மருத்துவமனை பாதுகாப்பு குழு அமைத்து அந்த பாதுகாப்புக்கான நடவடிக்கைகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த சிஸ்டத்தை அது வந்து செக்லிஸ்ட்ல வைத்து அதை செய்ய வேண்டும். ஒருவேளை எங்கேயான தவறு நடக்கிறது என்றால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் வந்து புகார் அளிப்பதற்காக ஏதுவான ஒரு சூழல் அமைக்க வேண்டும். இது மட்டும் அல்லாமல் இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இப்ப பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு ஒரு தமிழ்நாட்டில இருந்த ஒரு தனியார் கல்லூரியில இருக்குன்னா ஒரு முதுகலை மருத்துவ மாணவி தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அப்ப வந்து அவங்க எழுதின லெட்டர்ல கூட பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இருந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஒரு கொலை நடந்தாலோ, தற்கொலை நடந்தாலோ, இல்ல வேறு மன ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டாலோ, இந்த வேற ஏதாவது மிரட்டல் இருக்கு, எல்லா இடத்துலயும் மிரட்டல் இருக்கு. தீசிஸ் நீ எனக்கு ஒத்துழைக்கலன்னா, நான் சொல்றதை நீ கேட்கலன்னா, இல்ல எனக்கு பணம் கொடுக்கலன்னா தீசிஸ் உனக்கு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க மாட்டேன், லீவ் கொடுக்க மாட்டேன், பாஸ் கொடுக்க மாட்டேன் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வரும்பொழுது மருத்துவ மாணவர்களுக்கான நல வாரியம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் சார்பாகவும், தமிழ்நாடு மருத்துவ மாணவர்கள் சங்கத்தின் சார்பாகவும் கோரிக்கை வைத்து வருகிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனையில இந்த கொல்கத்தாவுடைய முதுநிலை மருத்துவ மாணவியுடைய கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதை விட அவங்களை காப்பாற்றுவதற்கு யாரோ முயற்சி செய்கிறார்கள் என்பது வந்து என்ற சந்தேகம் இருந்தது. அது இந்த சந்தேகம் இப்போது வலுப்பட்டு வருகிறது. அதுக்கு முக்கியமான காரணம், தன்னுடைய சக மாணவி இறந்து விட்டார்கள், கொடூரமான முறையில் வந்துட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களுக்காக மாணவர்கள் கொந்தளித்து ஒரு இடத்துல உட்கார்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து திடீரென்று ஆயிரக்கணக்கானோர் இருந்து அந்த இடத்துல வந்து அந்த போராட்டம் செய்பவரை தாக்குவது, அந்த மருத்துவமனை தாக்குவது, அங்க இருக்கின்ற முக்கியமான இடங்கள் எல்லாம் வந்து அழிப்பது, சான்றுகள் எல்லாம் அழிப்பது என்பது இந்த கொலைக்கு பின்னால யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களை கவரப் பண்றதுக்கு, அவங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளில் யாரோ ஈடுபடுகிறார்களோ என்ற சந்தேகம் என்று மேலும் மேலும் வரிப்படுகின்றது. இப்ப கேஸ் வந்து சிபிஐல இருக்கிறதுனால மிக விரைவாக இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண வேண்டும். யார் தவறு செய்தார்கள், எத்தனை பேர் தவறு செய்துள்ளார்கள், என்ன காரணத்துக்காக செய்துள்ளார்கள் என்று முழுவதுமாக கொண்டு வர வேண்டும் என்பதை நம்ம சொல்றோம். அது மட்டும் அல்லாமல் இப்ப பாத்தீங்கன்னா சில சங்கங்கள், மருத்துவர் சங்கங்கள் கூட, சில சங்கங்கள் வந்து பெருசா பல விஷயங்கள் போராட மாட்டாங்க, அந்த சங்கங்களும் போராட்டத்துக்கு வராங்க, வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனா அதே நேரத்துல பல விஷயங்கள் பலர் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுவோம்ல, சோசியல் ஆக்டிவிஸ்ட் சில இதெல்லாம் அமைதியா இருப்பாங்க, திடீரென்று இந்த விஷயத்துக்கு வந்து வெளியில வராங்க.
அதை பார்க்கும் பொழுது இது திரிணாமுல் காங்கிரஸுக்கு எகெயின்ஸ்டா வந்து நம்ம ஒரு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. இப்ப மாணவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்றால் இல்லை. இன்றைய நிலைமைக்கு புதுதாக ஒன்றிய அரசாங்கம் பல சட்டத்திட்டங்களை பல நடவடிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். கடந்த 2-3 ஆண்டுகளாக அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே மருத்துவர்களுக்கு, மருத்துவ மாணவர்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை ஏற்படுத்துகிறது. உதாரணமாக இன்னைக்கு MBBS சேர்ற புள்ள அடுத்த நாள்ல இருந்து ஃபேமிலி அடாப்ஷன் ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராம். சோ அவங்க வந்து ஒரு மருத்துவ மாணவருக்கு ஒரு 5 குடும்பத்தை வந்துட்டு கொடுத்துருவாங்க கிராமத்துல எங்கேயோ போயிட்டு. சோ அந்த குடும்பத்தை அடாப்ட் பண்ணி அந்த குடும்பத்தோட டிராவல் பண்ணி 5 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம படிக்கணும்னு சொல்லும் பொழுது அப்ப நம்ம வந்து எங்க அனுப்புறோம்? பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறோம், காலேஜுக்கு அனுப்புறோம். காலேஜுக்கு அனுப்பும் போது அந்த பர்டிகுலர் காலேஜ்ல இருக்கிற டீன் பர்டிகுலர் காலேஜ்ல இருக்க ஹாஸ்டல்ல இருப்பாங்க. இந்த ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணுவாங்க, இந்த காலேஜுக்கு போவாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க அப்படின்னு நம்பிட்டு தான் பெற்றோர்கள் அனுப்புவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எதற்கும் பயன்படாமல் ஒரு வெளியில போயிட்டு ஒரு கிராமத்துல போயிட்டு யாருன்னே தெரியாத ஒரு குடும்பத்துல போயிட்டு அந்த குடும்பத்தை தத்தெடுத்து அவங்களோட பல ஆண்டுகள் நம்ம டிராவல் பண்ணும்போது நிச்சயமாக அதில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மருத்துவ மாணவியா இருந்தா கேட்கவே வேண்டாம். இந்த திட்டத்தினால பெரிய பலனும் கிடையாது. இந்த திட்டத்துக்கு வந்துட்டு வேறு சில உள்நோக்கங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும் போதாச்சும் பெற்றோர்கள் உணர வேண்டும். ஏதாவது ஒண்ணு அரசாங்கம் சொல்றான்னா அது யாருக்காக, அதோடைய பலன் என்ன, அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பாதுகாப்பற்ற சூழலை மாணவர்களுக்கு கொடுக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டும். ஆகவே இந்த ஃபேமிலி அடாப்ஷன் திட்டத்தை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும். இதனால அந்த மருத்துவ மாணவிகளுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாகின்றது. ஆகவே இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா 3 மாசத்துல ஒரு இடம் போடுறாங்க, ஒரு ஊருக்கு போடுறாங்க, ஒரு தாலுகா ஹாஸ்பிட்டல் போடுறாங்க. அந்த மாணவி அங்க போறாங்க, இவங்களே தான் இந்த ஹாஸ்டல்ல தான் போறாங்க. அங்க போய் தங்கறதுக்கான இடம் எல்லாம் கொடுக்கவும் இல்ல, எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்கல. பேப்பர்ல ஆனா இருக்கு அவங்க தங்கறதுக்கு வந்து ஏற்பாடெல்லாம் வந்து மாநில அரசாங்கம் செய்து கொடுக்கணும், டீன் செய்து கொடுக்கணும் அப்படின்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்து இந்த மாதிரியான மோசமான திட்டங்களை மட்டும் போடுவாங்க. ஆனா அதுக்கான மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யணும்னு சொல்லிருக்காங்க. அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட் செஞ்சா கூட எதற்காக இந்த திட்டம்? இதனால ஒரு அந்த மாணவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவங்க அங்க போயிட்டு தங்கும் போது மிகப்பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதுல ஒரு வார்த்தை இருக்கு, அங்க போயிட்டு ஒரு 3 மாசம் வேலை செஞ்சுட்டு சாட்டிஸ்பாக்சன் சர்டிபிகேட், அந்த வார்த்தையே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. அப்ப அங்க இருக்கின்ற மருத்துவ அலுவலர்கிட்ட இந்த மாணவி சாட்டிஸ்பாக்சன் சர்டிபிகேட் கொண்டு வந்தாதான் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்படுத்தாதா? இதெல்லாம் பெண் மருத்துவ மாணவிகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாதா? இதையெல்லாம் அரசாங்கம் கவனிக்க வேண்டும், பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும், சமூகம் கவனிக்க வேண்டும். ஆகவே ஒரு திட்டத்தை போடும் பொழுது அந்த திட்டத்தோட எதுக்காக போடுறாங்க? இது சுத்தமா பர்மனண்டா டாக்டர் போடக்கூடாது. மருத்துவ மாணவர்கள் வந்து பாண்டட் லேபர் கொத்தடிமை இருப்பாங்க, 3 மாசம் போவாங்க, இவங்களை வச்சு ரொட்டேஷன் வச்சு வேலையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட வேலை. ஏன்னா இவங்க பிஹெச்லயும் போகணும், டிஸ்ட்ரிக்ட்லயும் போகணும். இவங்க வந்து ஒரு எலும்பு டாக்டரா இருப்பாங்க, ஆரம்ப சுகாதார நிலையத்துல என்ன வேலை பார்ப்பாங்க? அவங்க எதுவும் கத்துக்கவும் முடியாது, எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஆக அந்த மருத்துவ மாணவர்களை தவறாக பயன்படுத்துவது, அவங்களுடைய உழைப்பை சுரண்டுவது, அதே நேரத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை இந்த ஒன்றிய அரசாங்கம் ஏற்படுத்துகிறது என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். மேம், நாடு முழுவதும் டாக்டர்கள் வந்து ஸ்ட்ரைக் வந்து அறிவிச்சிருக்காங்க, இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது எந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறதுக்கு மேம்? இப்ப சட்டம் மருத்துவமனை மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் பாதுகாப்பு சட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் கேட்கின்றோம். ஏனென்றால் சில 2008 சில அந்த டைம்ல வந்துட்டு தமிழ்நாட்டுல ஒரு டாக்டர் வந்துட்டு மகப்பேறு மருத்துவர் வந்து இந்த மாதிரி கொல்லப்பட்டாங்க. திடீர்னு வந்து பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணதுல ப்ராப்ளம் சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொலை பண்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல வந்துட்டு மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் சொல்லிட்டு ஒண்ணு வந்தது. சோ அது போல கேரளால ஒரு சில மாநிலங்கள் வந்தது. சோ இங்கென்று சில மாநிலங்கள் மட்டும் இருக்கின்ற ஒரு சட்டத்தை அகில இந்திய அளவில் ஒன்றிய அரசாங்கமே ஒரு சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அது வந்து பண்ணணும். அதே நேரத்துல இப்ப நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நேஷனல் மெடிக்கல் கமிஷன் சும்மா சர்க்குலர் விடுவாங்க. மருத்துவ மாணவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு நிறைய நேரம் டியூட்டி ஹவர்ஸ் இருக்கு. ஒரு வாரத்துக்கு 72 மணி நேரத்துக்கு மேல அவங்களுக்கு வேலை செய்யக்கூடாது, வேலையை வாங்கக்கூடாது. அவங்க படிக்கதான் வராங்க, அவங்களுக்கு படிப்பு சொல்லி தரணும். உங்களுக்கு வந்து ரெகுலர் டாக்டருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இது எல்லாம் இருந்துட்டு சொல்லியிருக்காங்களே ஒழிய, ஆனா அதை நிறைவேற்றுவதற்கு, அதை உறுதிப்படுத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் எடுக்கல. அதை எடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு விசாக கமிட்டி இல்லைன்னு நாங்க சொல்றோம், விசாக கமிட்டி சரியா செயல்படலைன்னு சொல்றோம். சோ அதற்கான நடவடிக்கை எடுக்கலையே. அப்ப வந்து விசாக கமிட்டி எல்லா காலேஜையும் மொத்தம் வந்து 700 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, இன்க்ளூடிங் பிரைவேட் காலேஜஸ். 700 மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கிற விசாக கமிட்டியோட நம்பர் கொடுங்க, அந்த குழுல இருக்கவங்க இது கொடுங்கன்னு கூட கேட்கலாமே. பாதுகாப்பு ஏற்பாடு என்ன பண்ணிருக்காங்க, பாதுகாப்புன்னு ஒரு இன்சார்ஜ் போடுங்க, அவங்க பேரெல்லாம் கேட்கலாமே. ஆக ஒன்றிய அரசாங்கம் இதெல்லாம் செய்யணும்.
அதை வந்து வெறும் வந்துட்டு தப்பு நடக்காம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதை விட, தப்பு நடக்காம பார்ப்பதற்கான ஒரு சிஸ்டம் இன் பிளேஸ் இல்ல, அந்த ஒரு செக்கிங் மெக்கானிசம் இல்ல, ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்ல. அதை ஏற்படுத்துவதற்கு, அதை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கையை ஒன்றிய அரசாங்கம் செய்ய வேண்டும், சம்பந்தப்பட்ட மாநில அரசாங்கங்களும் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். கொல்கத்தா பயிற்சி மருத்துவருடைய இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய தரப்புல நிறைய கருத்துக்களையும் நியாயங்களையும் முன் வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்திற்கும் உங்களுடைய நேரத்திற்கும். வணக்கம்.